ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷியன் டோரா சீசன் 2 எபிசோட் 30 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஹட்சுகாவை கேக்குறாரு, ஆமா யாரு நீ, இந்த ஹைலி செக்யூர்ட் பில்டிங் உள்ள எப்படி வந்த, யாரு தான் உன்னோட நோக்கம் என்ன, அதுவும் ஒரு யோகாய் தான், அதுவும் அங்க பேசுது. நில்லுங்க, நீங்க என்ன தாக்க கூடாது, ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு தான் நான் வந்தனே, நான் தான் ஜேமே அப்படின்னு இதை சொல்ல அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த சைடு அங்க மைக்கோட நிலைமை கியூர் ஆயினே தான். மைக்கோக்கு மொழி போகுது. அங்க நர்ஸும் கேக்குறாங்க, அட எழுந்துக்காத, உன்னோட உடம்பு இன்னமும் சரியாகல. நர்ஸ், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனா, அப்போ ஆமா உன்னை ஒரு பையன் தான் கொண்டு வந்தான். என்னது பையனா, யார் அது, அவனோட பேரு தெரியுமா, அவன் தெரியல, ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தான், அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. இந்த சைடு ஓஷியோ அங்க பயங்கரமா ட்ரைனிங் எத்தனை இருக்கான், எப்படியாச்சும் ஹாக்குமேனை அழிக்கணும்னு சொல்லி தனியாவே அவன் பிராக்டிஸ் பண்றான். ஏன்னா டோரா மாதிரி இருக்கிற அந்த உருவம்லாம் இப்போ ஸ்டோனா மாறிடுச்சு. அதுங்க போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிருக்கும், பயம், இதுதான் ஹாக்குமேனோட பவர். அதே மாதிரி நாங்களா எப்படி ஸ்டோனா மாறணும், அதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும் இப்படின்னு அது சொல்லிருக்குமா. அங்க இவன் ட்ரைனிங் எடுக்கிறான். டோரா பத்துக்குனே இருக்கு. அடே டோரா, வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ண பாரு, போடாடி, என்னாலாம் முடியாது. அதுக்குள்ள மிலிட்டரி ஆளுங்க மாதிரி நிறைய பேர் ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அங்க இவங்க கார்ல போயின்னு இருப்பாங்களா. அங்க அக்கிபா அந்த காரையை நாசமாக்கிறான். பரவாயில்லையே டோரா, நான் எதிர்பார்த்த மாதிரி இப்போ நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆமா ஆமா அக்கிபா, எல்லாமே ஓகே தான். என்ன ஞாபகம் இருக்கா, கண்டிப்பா விஷயம் உன்ன ஞாபகம் இல்லாம இருக்குமா, எனக்கு உன்னை நல்லாவே ஞாபகம் இருக்கு. அட எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா இது கேக்குறதுக்கு. அதெல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்காக கார்ல வந்தா அந்த ஆளுங்களை நீ அட்டாக் பண்ண, எனக்கு தெரிஞ்சு அவங்க கெட்டவங்க, அதாவது ஹாக்குமேனோட ஆளுங்க அதானே. இல்ல அது இல்ல, உண்மையை சொன்னா நான் தான் ஹாக்குமேன் பக்கம் போயிட்டேன். இது கேக்குற உனக்கு புரியல, ஏன் இதுக்கு நீ அந்த பக்கம் போன. அதுக்குள்ள அந்த HAMMAR அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆளுங்க வர, அடுத்த வாட்டி நான் உன்னை மீட் பண்றேன் என்ன இப்படின்னு அவன் போயிடறான். அங்க இன்னமும் விஷயக்கு புரியல. இந்த ஆளுங்க கூட ஒரு ஹெட் குவார்ட்டருக்கு வரான். அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அவன் பாக்குறான். அட நீங்களாம், உங்களோட மண்டைக்கு மேலேயும் ஹியோஸ் இருக்கு. அந்த ஹியோஸ் அவன் கொள்றான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது விஷயம், இந்த மாதிரி நாங்க டெக்னாலஜி வழியா உன்னை மறக்காத மாதிரி நாங்க பேரியரை உருவாக்கிட்டோம். அதனால தான் இப்போ உன்னை மறக்கல. அதே மாதிரி இப்போ நீ தான் எங்களுக்கு ஒரு உதவியா இருக்க போற. ஆனா விஷயம் அங்க ரொம்ப கடுப்பா வரான். ஏன்னா இவங்களால தான் ஸ்டார்டிங்ல நிறைய பிரச்சனை வந்திருக்கும். நம்ம நாக்கமுறாக்கு அப்படியா இருக்கும். அதே மாதிரி அந்த ஹெலனா உங்களும் இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்ல. என்னது முக்கியம் இல்லையா, நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம். இல்ல இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஹாக்குமேனை நம்ம இப்படியாச்சும் அழிக்கணும். அதுக்கு நம்ம பார்க்கணும். உனக்கே தெரியும், அந்த ஹசாஃபஸ் அதுங்க ஸ்டோனா மாறி இருக்கும். ஏன் என்னோட அப்பா மத்த மாங்ஸ் எல்லாருமே ஸ்டோனா மாறிட்டாங்க. இதுக்கான ரீசன் உனக்கு தெரியுமா, அதுக்கு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறல, அதை பத்தி நாங்க சொல்றோம். அங்க டோராவும் சொல்லுது, ஐயோ டைமை வேஸ்ட் பண்ணாதியா, சீக்கிரமா சொல்லு ரீசன் தெரியும்னா. உன்னோட அப்பா மத்த மாங்ஸ் இவங்களுக்கு உன்னை பத்தின ஞாபகம் மறந்து போயிடுச்சு. அதனாலேயே ஹாக்குமேன் அவங்க எல்லாரையுமே ஸ்டோனா மாத்திட்டான். அதே மாதிரி அந்த அசாஃபஸால இன்னமும் உங்களை மறக்க முடியல. அதனாலேயே அவங்களையும் அது ஸ்டோனா மாத்திச்சு. ஆனா கவலை வேணாம், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, தன்னால அவங்களே பழையபடி மாறுவாங்க. இதை கேட்டோன்னே தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா, அவ்வளவுதான் அவங்க மாறலாம் மாட்டாங்க, அவ்வளவுதான் அப்படியே தான் இருப்பாங்க. ரொம்ப பயந்து போயிட்டான். அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சு மாற முடியும்னு. இதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. சீஃப் கிட்ட அங்க ஜேமேன்னு ஒரு உருவம் சொல்லிச்சான், பண பொடிச்சுன்னு இருக்க அந்த பீலர் அதை நாங்க அழிக்கணுமா. அந்த இடத்துல தான் அந்த ஹாக்குமேன் அது இருக்கு. பவர் இப்போ நல்லாவே கேதர் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்துல அது வரப்போகுது. அதனால இது என்னோட ரெக்வஸ்ட், நீங்க அந்த பில்லரை எப்படியாச்சும் அழிக்கணும். ஏன்னா அது வழியா அந்த ஹாக்குமேன் அதுவும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அது ஒரு விதமா சொல்லியிருக்கும். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அது மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா கண்டிப்பா இது ஒரு ட்ராப்பா இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. அதே மாதிரி தான் இது கன்ஃபார்மும் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ரீசெண்டா எங்க ஆளுங்களையே அது தாக்கியிருக்கோம். அதனாலேயே நாங்க ஒரு பெரிய மிஷினை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா இது வழியா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஹாக்குமேனை தடுக்க முடியும். அதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைம் நாங்க கொடுக்க பாக்குறோம். என்னதான் ஹெலனா இந்த உலகத்துல இல்லைனாலும் அவளோட ரிசர்ச் இன்னமும் இந்த உலகத்துல இருக்கு. அதனால எங்களோட நோக்கம் அது என்னன்னா, அந்த ஹாக்குமேனை நம்ம எப்படியாச்சும் கொல்லணும். நான் நினைச்ச மாதிரி நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவங்க இல்ல தெரியுமா. அது உண்மைதான். ஆமா எங்களோட நோக்கமே அந்த ஹாக்குமேனை கொல்லணும் தான். அப்புறம் நாக்கமுறாவை காட்டுறாங்க. அவளும் அங்க யோசிச்சுனே வரா, அந்த பையனை நான் தேடி ஆகணும், நாம கேட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எதையுமே யோசிக்காம எனக்காக அவன் அதுக்குள்ள குதிச்சான், என்ன அந்த நெருப்புலையும் காப்பாத்தினான். அதுக்கும் மேல அவனை நான் அடிக்கவும் செஞ்சேன், அவனை போய் திட்டியும் விட்டேன். நான் எப்படியாச்சும் தேடி அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் அவங்க இன்னொரு சூட்டை காட்டுறாங்க. அது அந்த ஸ்டோன் வாரியர் சூட்டு தான். ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோன் வாரியரை பார்த்திருப்போம்ல, அதேதான். நம்ம மாங்கு யோகைகளோட கும்பல் தான் வச்சுருந்துருக்கும். அவங்க வழியா இங்க வந்திருக்கும். இது உனக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஏன்னா சயின்ஸால ஒண்டி தனியா எல்லாத்தையுமே பண்ண முடியாது.
இந்த ஆர்மர் இது வந்து இருக்குல்ல, இதுக்குள்ள பயங்கரமான டிமானிக் எனர்ஜி எல்லாம் எங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சது. போட்டு நீ சண்டை போட்டா இன்னமும் உன்னால பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை அடைய முடியும். அப்பனா நான் இதை வேற போட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குமா? சரி, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்றதுக்கு இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா முடிச்சுட்டு வந்து சொல்றேன் எல்லாத்தையும். கண்டிப்பாடா, நீ வந்தக்கப்புறம் நம்ம பாக்ஸிங் பண்ணலாம். என்ன, கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆசுகாபாவை காட்டுறாங்க. அவரு பார்த்தா அந்த பில்லரை டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு யோசனை இருக்காரு. அந்த ஹாக்குமன் வந்து சொல்லியிருக்கோம், அதனால தான் இவர் இப்படி பண்றாரோ. இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். இந்த மாதிரி வீட்டுல சில பல விஷயத்த அவன் பண்ணுன்னு. வெளியிலே தான் அந்த அசாஃபஸும் இருக்கும். இதுங்களும் கூடிய சீக்கிரத்துல பேட்டில ஜாயின் பண்ண போதா. எப்படி இதுங்க பேட்டில் பண்ணும்போது பழையபடி மாறிடும்ல. இப்படி இது யோசிக்கும் போதே அங்க திடீர்னு உள்ள இருந்து ஒரு உருவம் வந்து பயங்கரமா டோராவை தாக்குது. இடத்தையே அது அழிக்க ஆரம்பிக்குது. நம்ம உஷு கிட்ட அது சொல்லுது, அடே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரா, வழக்கத்தை விட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா உஷியோ தாக்குறான். உஷியோ அது பயங்கரமா தள்ளி விட்டு அந்த வீடியோ அது நாசமாக்கிது. அங்க திரும்ப அது தாக்கலன்னு போகுமா, திடீர்னு அங்க ஏதோ ஒரு டென்டக்கல் மாதிரி வந்து அந்த மாஸ்டரை பிடிக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம உஷியோ தான். உஷியோ அந்த ஆர்மரை போட்ட செகண்டே டென்டக்கல்ஸா வந்து பிடிக்குது. உஷியோவும் அங்க பயங்கரமா தாக்கி அதுங்களை கொள்றான். இதே மாதிரி அதுங்களை கொல்ல ஆரம்பிக்கிறானா. ஆனா அதுங்க கிட்ட ஏதோ ஒரு போனு மாதிரி ஒரு விஷயம் வெளில வருது. அதை வச்சு டோராவை பிடிக்க அது ஒரு மாதிரி ரூட்டா மாது. இது பல்லாயிரம் வருஷம் பழமையான ஒரு ரூட்டு. இது இருக்கும்போது உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அங்க டோரா எவ்வளவு முயற்சி செய்த, ஆனா அதெல்லாம் நகர கூட முடியல. இதே நிலைமை தான் உஷியோக்கும் ஆகுது. உஷியோ மேலேயும் அவங்க ரூட்டை வச்சு தாக்குறாங்களா, அது அவனை போய் அப்படியே கப்புன்னு பொச்சுக்குது. என்னதான் ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இது முன்னாடி அது எதுவுமே இல்ல. இந்த சைடு பின்னாடியே அங்க அசாஃபஸ் சொல்லுது, ப்ளீஸ் டோரா, இந்த மாதிரி எங்களை பேட்டலுக்கு கொண்டு போங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். இந்த மாதிரி நிலைமையிலையும் உன்னால எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியுது? ப்ளீஸ், இந்த மாதிரி அந்த ஹாக்குமனை நாங்க கொண்டாகணும், அதனால கொண்டு போங்க. நான் கொண்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு? இப்போ நாங்க உதவி பண்றோம். அங்க அசாஃபஸா இருக்கிற அதுங்களும் அப்படியே ஒன்னோட ஒன்னு இணைய அங்க டோராக்கு ஒரு ஆர்மர் மாதிரி அது செயல்படுது. டோராவை அசால்ட்டா அதுங்க ஃப்ரீ ஆக்குதுங்க. டோராக்கு அங்க பலமும் கிடைக்குது. அதனால அதோட பவரும் அங்க பயங்கரமாவுது. ஒரே ஷாக்ல அதுங்க எல்லாத்தையுமே அழிக்கிறான். அட டோரா, இது உன்னோட புது ஆர்மரா? அசால்ட்டா நீ கொன்னுட்ட. நான் என்ன பண்றது, இவங்கள ஒன்னும் நான் ஆர்மரா பயன்படுத்தணும்னு ஆசைப்படல. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஸ்ட்ராங் ஆகுது, அது ஒன்னும் கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. அந்த அசாஃபஸும் ஒரு ரவுண்டான உருவமா மாறி அப்படி கீழே விழுது. இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் உனக்குன்னு சில பல விஷயம் இருக்கும். ரீக்கு கொடுத்த அந்த பெயிண்டிங், அதே மாதிரி டைம் டிராவல் பண்ணி போனால அந்த டைம்ல துணி ஷூலாம் அவங்க குத்துருப்பாங்க. அது சில பல ரொம்ப அவனுக்கு நெருக்கமா இருக்கிற விஷயத்த ட்ரெஷர் மாதிரி அவன் பாதுகாக்கிறான். வாட்டோரா, நம்ம வந்து போகலாம். லாஸ்டா போற வழியில அந்த ஸ்டோர் ரூமையும் அவன் பாப்பானா. பழைய விஷயம் ஞாபகம் வரும். இங்கதான் நம்ம டோராவை அவன் சந்திக்கவும் செஞ்சான். இல்ல போன அத்த செகண்டே அவன் ரொம்ப பயந்துருப்பான். ஹே ஹியூமன், ஸ்பியரை எடுக்கிறியா? ஏன்னா உன்னால ஒண்டிதான் இதை எடுக்க முடியும். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? உன்னை நான் சாப்பிட்டக்கு அப்புறம் இந்த உலகத்தையும் நான் அழிக்க போறேன். நீ என்ன சொல்லிருக்க? ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படி பண்ணுவான், நாள ஒன்னும் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க பயங்கரமா சிரிப்பா விளையாடிக்கிறாங்க. இதெல்லாம் அப்போ அந்த விஷயம். நான் ஏதோ ஒண்ணுப்பா, நான் இப்போ உன்னை சாப்பிடலாம்ல. ஹேய், நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் உன்னோட ஃபுட் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மாறி இருக்குன்னா அது உன்னால பீஸ்ட் ஸ்பியரை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது ஒண்டி இல்ல டோரா, நீயும் ரொம்ப மாறிட்ட தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க ஹாக்குமன் அழிக்கணும்னு அங்க போறாங்க. இங்க இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எபிசோடு இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னமும் பயங்கரமா போகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.